அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2 புதன் ராகு, 3 சூரியன் செவ்வாய் சனி, 4 சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. தாங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். எப்பொழுதுமே முயற்சி திருவினையாகும் என்று சொல்லுவோம். காரியங்களை சாதிப்பீர்கள். சனி பகவான் தங்களுக்கு உதவி செய்வார். தற்போது 7.5 சனி அனைத்தும் விலகிவிட்டது. 2 புதன், 4 சுக்கிரன் இருப்பதும் அமைப்பு நல்ல அமைப்பு தான். தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்வீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையும். இதுவரை சண்டை சச்சரவுகள் இருந்தால், கோர்ட்டு பிரச்சனைகள், டைவர்ஸ் கேஸ் இருந்தால் அனைத்தும் சுமூகமாக முடியும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இன்னும் சிறிது காலத்திற்கு தொழிலில் அகலக்கால் வைத்தல் வேண்டாம். பேச்சில் பொறுமை அவசியம். அதிக கோபமாக பேச வேண்டாம். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதலை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு சென்று வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பண வரவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமேல் படிப்படியாக ஆரோக்கியம் பெருகும். ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சி நன்மையை தரும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். மகர ராசி பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரிகள். எப்பொழுதுமே பெண்ணிற்கு பெண் தான் எதிரி. பாக்யாதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் சில நேரங்களில் கிடைப்பது போல இருந்த வாய்ப்புகள் திடீரென்று கை நழுவி போகலாம். எச்சரிக்கை தேவை. நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். உடன் பிறப்புகளுடன் நல்ல உறவை மேம்படுத்துங்கள். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை தேவை. தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.